நான் கோயம்புத்தூரில் இருந்து பேசுகிறேன். என்ன சப்ஜெக்ட் பேசுகிறேன்னா, இப்போது நிறைய குழந்தைங்க வந்து ஹைபர் ஆக்டிவிட்டீஸில் இருக்கிறதா நிறைய ஸ்கூலில் சொல்லி குழந்தைங்களுக்கு சைக்காலஜி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் குழந்தைங்க ஆக்சுவலாகவே கொஞ்சம் நல்லா விளையாடுறதும் சுறுசுறுப்பாக இருக்கிறதும் அந்த மாதிரி இருக்கும். பட் ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இடத்துல குழந்தைங்க உட்கார மாட்டேங்கிறாங்க அப்படின்றாங்க. இப்போ ஏன் நாங்கள் ஸ்கூலுக்கு கொண்டு வந்து எல்லோரும் விடுறாங்கன்னா, அந்த இதெல்லாம் ஒழுங்கின்மைலாம் பழகணுங்கிறதுக்காக தான் அங்கே கொண்டு வந்து விடுறோம். அப்போ அந்த குழந்தைங்க கொஞ்சம் கொஞ்சமாக தானே அதெல்லாம் பழகுங்க. இவங்க அந்த மாதிரி கரெக்டாக உட்கார்ற குழந்தைங்கள மட்டும் எடுத்துக்கிட்டு மற்ற குழந்தைங்கள உடனே இந்த குழந்த ஒரு வருஷம் 2 வருஷம் அந்த ஸ்கூலில் உட்கார வச்சு பார்க்குறாங்க. அந்த குழந்தை எப்போவுமே விளையாடவும் அந்த இது சின்ன குழந்தைங்க தானே அப்படி தானே இருப்பாங்க. ஆனால் இவங்க இந்த குழந்தைய உடனே சைக்காலஜி கூட்டிகிட்டு போங்க, அங்கே கூட்டிகிட்டு போங்க, இங்கே கூட்டிகிட்டு போங்கன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்து எங்கள் ஸ்கூலுக்கு வேண்டாம் இந்த குழந்தை. இப்போ எல்லாம் நல்ல குழந்தைங்களே நல்லா டல்லாக இருக்கிற குழந்தைங்களே வச்சுட்டு இருந்தீங்கன்னா, சுறுசுறுப்பாக குழந்தைங்கள ஏன் ஸ்கூலில் வச்சுக்க கூடாதுன்னு நீங்கள் ஏன் நினைக்கிறீங்க? அந்த குழந்தைங்களையும் பார்த்துக்கணும் இல்லையா நீங்கள்? அப்புறம் எதுக்கு எல்லா ஸ்கூல்லேயும் ஒரே சட்டம் மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. இதுக்கு அம்மா அப்பாங்களும் குழந்தைங்கள ரொம்ப மென்டல் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. எப்படின்னா, காலையில் 7:30 8 ஸ்கூலுக்கு போனாங்கன்னா ஈவினிங் 4 வராங்க. வந்தோடனே ஒரு 1/2 ஹவர் டீ சாப்பிடவும் ஸ்நாக்ஸ் சாப்பிடவும் விட்டுட்டு கைகால் மூஞ்சி கழுவிட்டு டியூஷன் போயிடணும். டியூஷன் போனால் நைட்டு 8 மணி 8:30 தான் வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ஒரு கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் அவங்க அம்மா டிஃபன் செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. டிஃபன் செஞ்சு சாப்பிட்டுட்டாங்கன்னா படுத்து தூங்க வேண்டியது. திருப்பி ஆக்டிவ் ஆஸ் யூஷுவல் எப்பவும் பண்ணுற மாதிரி ரொட்டீன். பட் இதில் இந்த குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு ஒரு இதே இல்லை. அப்போ அவங்களுக்கு இப்போவே ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 3rd ஸ்டாண்டர்ட் பசங்க ஒரே மென்டல் ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ குழந்தைங்க. ஸோ இதில் அம்மா அப்பாவும் பங்கெடுத்துட்டு தயவு செஞ்சு ஈவினிங்கில் குழந்தைங்கள கொஞ்ச நேரம் விளையாட விடணும். படிப்பு வேணும் தான், அதுக்காக இவ்வளோ ப்ரெஷர் கொடுக்காதீங்க குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு.